டியர் ரெஸ்பான்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து என்னென்னா ஜூன் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஐஎன்எம், எக்கனாமிக்ஸு, என்விரான்மெண்டல், அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் அண்ட் எக்காலஜி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸு போன்ற எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் வந்து என்ன இதில் கவர் ஆகிருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, த தானா பகத்ஸ் மூமெண்ட் அண்ட் இட்ஸ் மாடர்ன் சோஷியோ எக்கனாமிக் வெல்ஃபேர் போர்ட்ஸ் ஆர் மெயின்லி அசோசியேட்டட் வித் விச் ஸ்டேட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தானா பகத்கள் இயக்கம் மற்றும் அதன் அதிநவீன சமூக பொருளாதார நல வாரியங்கள் முக்கியமாக எந்த மாநிலத்துடன் வரலாற்றுடன் தொடர்புடையவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். சரியா? ஓகே. அதுக்கு முன்னால் வந்து என்னென்னா, இந்த தானா பகத்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்துக்குவோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் வந்து என்னென்னா ஓரேகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடியின அமைப்பு இருக்கிறாங்க. அந்த ஓரேகான் அமைப்பினுடைய பழங்குடியின மக்களினுடைய தலைவனாக 1914 வந்து ஒரு மூமெண்ட்டை வந்து தானா பகத் அப்படின்ற ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இம்பீரியலிசம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தார்களுடைய அடக்குமுறை, அது இல்லாமல் வந்து என்னென்னா அந்த பழங்குடியின மக்களுக்குள்ளார இருக்கக்கூடிய விலங்கு பலியிடல், அதுக்கப்புறம் மது அருந்துகிற பழக்கம், மூட நம்பிக்கை, இது எல்லாத்தையும் எதிர்த்து வந்து என்னென்னா அவங்க இது பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மகாத்மா காந்திக்கு முன்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அகிம்சையை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. பிற்காலத்தில் வந்து என்னென்னா அவங்களும் மகாத்மா காந்தியோடைய பிரின்சிபல்ஸால் அதிகம் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு வரலுமே அதை ஃபாலோ பண்ணுறவங்களாக சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இன்னொன்று, அவங்கள பொறுத்தவரையிலும் வந்து என்னென்னா ஸ்வராஜ் அப்படின்றதையே அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நாட் ஓன்லி அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மட்டும் இல்லாமல் அவங்கள அடக்கி அவங்க ஆளக்கூடிய எல்லாத்துக்கும் எதிராகவும் இருக்கிறது தான் அவங்க ஸ்வராஜ் அப்படின்லாம் சொன்னாங்க. சரிங்களா? ஓகே. எதுக்காக இதை வந்து இந்த நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸாக கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்து என்னென்னா ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய காடுகளை ஒட்டி ஒரு நேஷ்னல் ஹைவே போடுறதுக்காக வந்து என்னென்னா இந்த இயக்கம் தானா பகத்கள் திரும்ப வந்து என்னென்னா அறவழியில் போராடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக அது நியூஸில் கவர் ஆயிருச்சு. அதனால இந்த கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது, on World Environmental Day, Vice President Sri C.P. Radhakrishnan appealed to all citizens to join with Mega Environmental Campaign. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் அனைத்து குடிமக்களையும் எந்த மாபெரும் சுற்றுச்சூழல் பிரச்சாரத்தில் இணையுமாறு கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏக் பேட் மா கே நாம் அப்படின்றது தான். சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மரத்திலும் தாயாரினுடைய பெயர் அப்படின்றது தான் இதோடைய இது. சரியா? மதர்ஸ் நேம் இன் ஈச் ட்ரீ அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். சரியா? ரெண்டாவது அடுத்த கொஷின் வந்து என்னென்னா, த ஃபர்ஸ்ட் கேபினட் மீட்டிங் சேர்டு பை Chief Minister C. Joseph Vijay on June 5th, 2026 outlined 436 vision statements under which document அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூன் 5, 2026 அன்று முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்ற முதல் அமைச்சரவை கூட்டத்தில் எந்த ஆவணத்தின் கீழ் 436 தொலைநோக்கு அறிக்கைகள் கோடிட்டு காட்டப்பட்டன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெற்றி தமிழகம் தொலைநோக்கு ஆவணம். சரிங்க? அவங்களுடைய கட்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தமிழகம் அப்படின்றதான் அவங்களுடைய தொலைநோக்கு ஆவணம். சரியா? அடுத்தது, the 436 vision statement of the newly formed Tamil Nadu government are broadly classified based on sections of which classic text அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிதாக அமைந்துள்ள தமிழக அரசினுடைய 436 தொலைநோக்கு அறிக்கைகள் முக்கியமாக எந்த பாரம்பரிய நூலின் அதிகார பிரிவுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளுடைய அறம் பொருள் இன்பம் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் அந்த டாக்குமெண்ட்டை இது பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான விஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா அந்த அரசனுடைய வளர்ச்சி இலக்கு, டெவலப்மெண்ட் கோல்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னென்னா நம்ம அந்த விஷனரி டாக்குமெண்ட்ஸில் தான் பார்ப்போம். அதனால் அது என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, NCPA, National Payment Corporation of India International, has recently launched
யூனிஃபார்ம் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் பேமெண்ட்ஸ் இன் விச் கண்ட்ரி வயா KHQR சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ NPCI இன்டர்நேஷ்னல் சமீபத்தில் KHQR அமைப்பின் எந்த நாட்டின் UPI கட்டண முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்போடியா. சரியா? ஓகே, அடுத்த கொஷின் பார்ப்போம். இது வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அண்டர் த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் VVP, which location has been chosen to be developed as the first model border village in Ladakh? சரியா? துடிப்பான கிராம திட்டத்தின் கீழ் லடாக்கில் முதல் மாதிரி எல்லை கிராமமாக உருவாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லடாக்கில் இருக்கக்கூடிய சூமூர் அப்படின்றது தான். சரிங்களா? இதில் இன்னொன்று ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. லடாக் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லா அப்படின்னா கணவாய், பாசஸ் அப்படின்னு அர்த்தம். டாக்னா நிலங்கள். லடாக் அப்படின்னா கணவாய்களின் தேசம் அப்படின்னு அர்த்தம். இல்லை கணவாய்களின் நிலம் அப்படின்னு அர்த்தம். த லேண்ட் ஆஃப் பாசஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது, வெளிமலை திட்டம் எந்த மாநிலத்தினுடைய முதலாவது பொது தனியார் பங்களிப்பு அடிப்படையில் பம்ப் ஸ்டோரேஜ் நீர்மின் திட்டமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. சரியா? இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில். சரியா? ஸோ நம்ம முன்னாலே சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், அரசும் தனியாரும் இணைந்து நடத்தக்கூடிய முதலாவது திட்டமாக இது இருக்குது. இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக என்ன வெள்ளிமலை ப்ராஜெக்ட்டுன்றதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம உள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் வந்து மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, அக்கார்டிங் டு த டேட்டா ரிலீஸ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், விச் கண்ட்ரி எமர்ஜஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் இன் 2026? சரிங்களா? இதன்படி வர்த்தக அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின்படி 2026 இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக உருவெடுத்துள்ள நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனா. அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செபி அப்ரூவ்டு வெதர் டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்ட் இஸ் நேம்டு. இந்தியாவின் முதல் செபி அங்கீகரித்த வானிலை வழித்தோன்றல் ஒப்பந்தத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெயின் மும்பை. சரியா? இதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. இதை வந்து என்னென்னா மெயின்ஸில் பாயிண்ட்ஸ் போடுவோம், அதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறோம். அடுத்தது, the Union Minister of State Jayant Chaudhary launched which grassroots scheme to empower and fund non-institutional local innovators அக்ராஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமப்புற அளவிலும் வந்து என்னென்னா ஒரு அமைப்பு சாராத மக்கள்லேயும் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளை வந்து என்னென்னா ஆவணப்படுத்தி அதை அங்கீகரிக்கும் விதமாக எதை வந்து அறிமுகப்படுத்தினார், எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவ்சார் மந்த்ரா. சரிங்களா? ஏன்னா சயின்டிஸ்ட்டுகளுக்கு ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது. எந்த விதமான அமைப்பும் சாராத கிராமப்புற மக்கள்கிட்ட வரக்கூடிய கண்டுபிடிப்புகளை அங்கீகரிக்கக்கூடிய அல்லது அதுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஸ்கீம் எதுன்னா நவச்சார் மந்த்ரா. அடுத்தது, the Suryastara rock system recently mentioned in PIB press release is what type of technology? சமீபத்தில் PIB செய்தி குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ள சூர்யாஸ்திரா ராக்கெட் சிஸ்டம் எந்த வகையான தொழில்நுட்பமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மல்டி காலிபர் பாதுகாப்பு ராக்கெட் தொழில்நுட்பம். அந்த நிறைய வந்து என்னென்னா போர் இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு டேங்கர் லாரி மாதிரி இருக்கும், அதில் எடுத்துகிட்டு வந்து பல ஏவுகணைகளை வந்து செலுத்துவாங்கல்ல, அந்த சிஸ்டம் தான். சரியா? அடுத்ததாக த பிரவா போர்ட்டல் லான்ச்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். மத்திய அரசால் தொடங்கப்பட்ட பிரவா என்ற இணையதளத்தின் முகப்பின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா ரிசர்வ் பேங்க்னால் வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் இது. சரிங்களா? ஓகே, ஸோ இதுக்கு என்ன அப்ரிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன் வேலிடேஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன்
ஹப் அப்படின்றது தான். சரியா? ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்து, who has won the prestigious Whiteley Award for protecting the endangered Indian skimmer bird? அழிந்து வரும் நிலையில் உள்ள இந்தியன் ஸ்கிம்மர் பறவையை பாதுகாத்ததற்காக மதிப்புமிக்க விட்லி விருதை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்வீன் ஷேக் அப்படின்றவங்க தான். சரியா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த விட்லி அவார்டுங்கிறத நம்ம வேறு விதமாக என்ன சொல்லலாம், இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆஸ்கர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இவங்க இந்த பர்வீன் ஷேக் வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் அணிதிரட்டி இதை வந்து ஒரு கம்யூனிட்டி ப்ரோக்ராமாக வந்து வளர்த்துட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கணக்காட்டியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்து, இந்தியா எந்த ஆண்டுக்குள் தனது நெட் ஜீரோ பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்கை அடைய அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது? இது நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம், 2070. சரியா? இதை இன்னொரு தடவை நேற்று, ஏன்னா வேர்ல்டு என்விரான்மெண்டல் டேன்றனால பேசியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸு, த நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் டார்கெட்ஸ் அ ரிடக்ஷன் இன் பார்ட்டிகல் மேட்டர் 2.5 அண்ட் பார்ட்டிகல் மேட்டர் 10 கான்சன்ட்ரேஷன் த்ரூ விச் சப்போர்ட்டிங் ரியல் டைம் நெட்ஒர்க்ஸ். எந்த நிகழ்நேர கண்காணிப்பு மூலமாக இந்த PM 2.5 PM 10 அளவு வந்து என்னென்னா குறைக்கிறது வந்து என்னென்னா நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய காற்றுத்தர கண்காணிப்பு திட்டம். சரிங்களா? நேஷ்னல் ஏர் குவாலிட்டி மானிட்டரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, புலிகாட் லேக் இந்தியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லகூன் ஸ்பேன்ஸ் அக்ராஸ் விச் 2 சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய ஒவ்வொரு நீர் ஏரியான பழவேற்காடு ஏரி எந்த 2 தென் மாநிலங்களில் பரவியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து என்னென்னா தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷில் தான் பெரும் எண்ணிக்கையில் இருக்குது, தமிழ்நாட்டில் வெறும் 4% தான் இது இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது, த NCSCM ஆப்ரேட்டிங் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் ஃபோக்கஸ் ஆன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப். சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் NCSCM அமைப்பு எந்த நிர்வாகத்தில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு NCSCM அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. நேஷ்னல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதான். சரியா? இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் தான் இருக்குது. சரியா? எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் இதனுடைய ஆஃபீஸ், இதெல்லாம் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் எல்லாமே இருக்கும். சரியா? ஓகே, இது முன்னாலே சொல்லிட்டோம், நேஷ்னல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட். அதை வச்சு பார்த்தீங்கனாலே அடிச்சிடலாம், கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் வெட்லேண்ட் டாக்குமெண்டேஷன். இதை எதுக்காக எக்ஸாமில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, சமீபத்தில் வெட்லேண்ட் அப்டேட்டட் மேப்பை வந்து இவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதனால பார்க்குறோம். அடுத்தது, த ஹால்டிச்சுடி, டிக்கிச்சுடி அண்டு ஹலசீரா வெரைட்டிஸ் ரீசெண்ட்லி ஹைலைட்டட் ஃபார் ட்ரைபல் கன்சர்வேஷன் ஆர் டைப்ஸ் ஆஃப். பழங்குடியின விவசாயிகளால் பாதுகாக்கப்பட்டு சமீபத்தில் முக்கியத்துவம் பெற்ற ஹல்திச்சுடி, திகிச்சுடி மற்றும் கலாஜீரா ஆகியவை எதன் வகைகள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டு பாரம்பரிய அரிசி வகைகள் ஆகும். சரியா? எதுக்காக இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட வந்துன்னா நல்ல ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ட்ரவுட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றனால இது வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்கு. சரியா? ஓகே. அடுத்து, the 27th edition of the Women and Men in India report highlighting vital gender statistics was compiled and released by. பாலின புள்ளி விவரங்களை முன்னிலைப்படுத்தி இந்தியாவினுடைய பெண்களும் ஆண்களும் அறிக்கை 27வது பதிப்பை தொகுத்து வெளியிட்ட
அமைப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். சரியா? இது எதுக்காக பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 2025 ரிப்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் மே ஃபஸ்ட் வீக்கில் தான் வெளியே இருந்துச்சு. ஸோ அதுக்காக இதை பார்த்துருக்குறோம். சரியா? அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, ஏர் ட்ரங்க் has announced a milestone proposed investment of around 3 lakh crore in India to develop how many gigawatts of data center capacity. ஏர் ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவின் எத்தனை ஜிகாவாட் தரவு மைய திறனை உருவாக்க சுமார் 3 லட்சம் கோடி முதலீட்டை அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 ஜிகாவாட். சரியா? இந்த இனி வரக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் இந்த டேட்டா சென்டர்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஷின் வர்றதுக்கான இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏஐ, அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டீப் சீக் டெக்னாலஜிஸு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, அக்கார்டிங் டு த ப்ரொவிஷனல்ஸ் estimated released by PIB, what is India's official GDP growth rate for the entire financial year 25 to 26? சரிங்களா? PIB வெளியிட்ட தற்காலிக மதிப்பீடுகளின்படி முழு நிதியாண்டு 2025-26க்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வமான ஜிடிபி வளர்ச்சி விகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 7.7%. சரிங்களா? ஓகே, இதை நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு பார்க்குறனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெயின்ஸ்க்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ஒரு இங்கிலீஷ் நியூஸ் மேகசின், ஐ திங்க் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன், இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜிடிபி க்ரோத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் எஸ்டிமேஷன், அல்லது வந்து என்னென்னா எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று வந்துச்சு. சரியா? ஸோ அதை வந்து என்னென்னா மெயின்ஸ்க்கு படிச்சிங்கன்னா மட்டும் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னென்ன கேட்டகரியில் அதை வந்து தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறமேல்ட்டு, டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கப்புறமேல்ட்டு, அதுக்கப்புறமேல்ட்டு இப்போ இந்த வாரு, இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி மிகப்பெரிய அடி வாங்கியிருக்குது. இதில் வந்து நம்ம 7.7 வந்து என்னென்னா நம்ம வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையே இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு பக்கம் விலைவாசியும் உயருது, இன்னொரு பக்கம் வேலையின்மையும் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று இப்போ இந்தியா எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாப்லெஸ் க்ரோத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஒரு பக்கம் வந்து என்னன்னா முன்னேறுதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் வந்து என்னன்னா அதிகரிச்சிட்டு இருக்கு. சரியா? இன்னொன்று இதுக்கு இந்த வந்து விலைவாசியை எல்லாத்தையும் நம்ம கணக்கெடுக்கும் போது எதுலேருந்து கணக்கெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் இருந்து தான் இது பண்ணிருக்கோம். சரியா? ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸுன்றதை நம்ம பெருசாக கணக்கெடுக்க முடியாது. ஏன்னா எத்தனை பேர் நம்ம வந்து என்னென்னா ஒவ்வொரு இதையும் வந்து என்னென்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாது. எல்லாருமே அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் தான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து என்னென்னா பெரிய நம்மளுக்கு ஒன்றும் எக்கனாமிக்கலாக சேவ் பண்ணுற மாதிரியெல்லாம் கிடையாது. இன்னொரு பக்கம் வந்துடுன்னா பேங்கிங் டேட்டா என்ன ரிவீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீப காலகட்டத்தில் பேங்க்கில் இருக்கக்கூடிய சேவிங்ஸு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து என்னென்னா மக்கள் சேவிங்ஸும் கம்மி பண்ணியிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா போட்ட பணத்தையும் வந்து என்னென்னா எடுத்து செலவு பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா என்விரான்மெண்டல் க்ரோத்துக்கான இண்டிகேட்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா திரும்ப சொல்கிறேன், மெயின்ஸுக்கு வரணும் அப்படின்னா தான் நீங்கள் அனலிட்டிக்கலாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வெறும் ப்ரிலிம்ஸ்க்குன்னா எவ்வளோ சதவீதம்னு கேட்டாங்கன்னா 7.7 அப்படின்ட்டு போயிடலாம். சரியா? அடுத்தது, யூனியன் கேபினட் அப்ரூவ்ட் 9,585 crore structure scheme to promote clean mobility in Delhi NCR. NCRனா நேஷனல் கேபிட்டல் ரீஜன் பை ரீப்ளேசிங் விச் வெஹிக்கிள் கேட்டகரி. டெல்லி NCRல் தூய்மையான போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்காக எந்த வகையான பிரிவுகளை மாற்றுவதற்கு மத்திய அமைச்சரவை 9,585 கோடி திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய வணிக லாரிகள் மற்றும் பேருந்துகள். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்துடுன்னா BS4
அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதாக இருக்குதோ அதை எல்லாத்தையுமே வந்து என்னென்னா மாற்றணும். ஏன்னா இப்போ வந்து என்னென்னா நம்மளது BS6 போயிடுச்சு. ஸோ அதுக்கு BS4க்கு முன்னால் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா அந்த பழைய லாரிகள் போக்குவரத்து எல்லாத்தையுமே பேருந்து எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்றாங்க. சரியா? அடுத்து, which sanctuary was officially landed by the Prime Minister after being designed as India's landmark 100th ராம்சர் சைட்? இது 100வது அப்படின்னு கேட்டனால இதை வந்து கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து என்னென்னா நிறையா அதிகமாக இருக்குது. சரியா? 100வது அப்படின்னு சொல்கிறனால இந்தியாவினுடைய வரலாற்று சிறப்புமிக்க 100வது ராம்சர் தலம் அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமரால் பாராட்டப்பட்ட சரணாலயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெய்பிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. கூடுதலாக என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வெட்லேண்ட் டே எல்லாம் என்றைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது, ஆன் வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே இந்தியா ஆர்கனைஸ்ட் எ ஸ்பெஷல் ஈவென்ட் ஷோகேஷிங் இன் கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம் அட் விச் குளோபல் பிளாட்ஃபார்ம்? உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இந்தியா தனது கார்பன் கிரெடிட் வர்த்தக திட்டத்தை காட்சிப்படுத்தும் சிறப்பு நிகழ்வை எந்த உலகளாவிய மேடையில் ஏற்பாடு செய்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் நடந்த WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வர்த்தகம் மற்றும் சுற்றுச்சூழல் வார நிகழ்வில் இதை வந்து நம்ம இது பண்ணோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது, சேவ் த ஃபார்ம் கேம்பெயின் கேட் பச்சோ அபியான் ரன் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸஸ் ஹெவிலி ஆன் ப்ரொமோட்டிங் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன். விவசாய அமைச்சகத்தால் நடத்தப்பட்டு விவசாயத்தை காப்போம் இயக்கம் எதன் அடிப்படையில் ஊட்டச்சத்து மேலாண்மையை ஊக்குவிப்பதில் தீவிர கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாயில் டெஸ்டிங். இது மொத்தம் வந்து என்னென்னா சாயில் டெஸ்டிங்கு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. சரியா? ஸோ இது ரொம்ப குறிப்பாக வந்து என்னென்னா சாயிலுக்கு பழைய நியூட்ரிஷன் இது பண்ணுறது. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னால், சில வருடங்களுக்கு முன்னால் கூட சாயில் ஹெல்த் கார்ட்ஸ் SHC அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சாயில் ஹெல்த் கார்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா எப்படி நம்ம வந்து என்னென்னா ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்ணா பின்னான்னு மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோமோ அந்த மாதிரி மண்ணுக்கு என்ன உரம் தேவை அப்படின்றத சாயில் டெஸ்ட் பண்ணி பற்றாக்குறையாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஆளுங்க போன உடனே வந்து என்னென்னா NPK, சரியா, நைட்ரஜன், பொட்டாசு இது எல்லாத்தையும் வந்து என்னென்னா வாங்கி அப்படியே போட்டு வந்துடுவோம். அதனால என்ன பற்றாக்குறையான உரம் இருக்கோ, அந்த வளம் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஊட்டச்சத்தை கொடுத்தா போதும் அப்படின்றதான் அந்த சாயில் ஹெல்த் கார்டு. சரியா? அதில் ஒவ்வொரு மண்லேயும் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. சரியா? அடுத்தது, the newly inaugurated modern infrastructure Namo Hospital and Namo Airport Terminal was located in which region அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? புதிதாக திறந்து வைக்கப்பட்ட நவீன உள்கட்டமைப்புகளான நமோ மருத்துவமனை மற்றும் நமோ விமான நிலைய முனையம் ஆகியவை எந்த பகுதியில் அமைந்துள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமன். அடுத்தது, பிரைம் மினிஸ்டர் மோடி டெடிகேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஒர்த் rupees 18,800,000 crore and visited the Larsen Tubro manufacturing complex at which specific location? பிரதமர் மோடி 18,800 கோடிக்கும் அதிகமான உள்கட்டமைப்பு திட்டங்களை அர்ப்பணித்து எந்த குறிப்பிடப்பட்ட இடத்தில் உள்ள லார்சன் அண்ட் டியூப்ரோ உற்பத்தி வளாகத்தை பார்வையிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹசிரா சூரத் அப்படின்றது குஜராத்தில். சரியா? அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இதை தமிழ்நாட்டுக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காட்டுப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா? காட்டுப்பள்ளி அப்படின்றது வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய LNT கப்பல் கட்டும் தளத்தை வந்து என்னென்னா தமிழ்நாடு அரசு அதை விரிவுபடுத்துறதுக்கான அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது, த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இஸ் ஆர்கனைசிங் த யூத் ஃபார் விக்ஷித் பாரத் மை பாரத் யூத்
வென்ஷன் அட் விச் ஸ்டேஷன்? இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் விக்ஷித் பாரதத்திற்கான இளைஞர்கள் மை பாரத் இளைஞர் மாநாட்டை எந்த மைதானத்தில் ஏற்பாடு செய்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜ் ஸ்டேடியம், புதுதில்லி. இதெல்லாம் மேக்ஸிமம் கேட்குறதுக்கு ரொம்ப ரேரு. பட் ரொம்ப இந்த எதுக்கு எடுத்தாலும் இந்த விக்ஷித் பாரத்னு கேட்குறாங்கன்றனால இதை நாம் பார்த்துக்கிறோம். சரியா? அடுத்து, the central government has decided to expand the mandatory QR code tagging of FCI food grains back to which set of states? மத்திய அரசு FCI இந்திய உணவுக் கழகம் உணவு தானிய பைகளில் கட்டாய QR கோடு குறியீட்டை எந்த மாநிலங்களுக்கு விரிவாக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்டு ஒடிசா. சரியா? அடுத்தது, the high-profile multi-department joint review meeting covering DSC Department of Science and Technology, இது Department of Biotechnology, அப்புறம் DISR and MOES அப்படின்னா Ministry of Earth Science reviewed a new digital portal supported by which national apex body அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? DST, DBT, DISR மற்றும் MOES ஆகியவற்றை உள்ளடக்கிய உயர்மட்ட பல்துறை கூட்டு மறு ஆய்வு கூட்டம் எந்த தேசிய உச்ச அமைப்பால் அதிகரிக்கப்படும் புதிய டிஜிட்டல் போர்ட்டலை மதிப்பாய்வு செய்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், ANRF அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. அடுத்து, அக்கார்டிங் டு World Intellectual Property Organization data referred by the Ministry of Science, India ranks at which position globally in terms of total annual patent filing அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அறிவியல் அமைச்சகத்தால் குறிப்பிடப்பட்ட WIPO தரவுகளின்படி மொத்த ஆண்டு காப்புரிமை தாக்கல் செய்வதில் இந்தியா உலகளவில் எத்தனையாவது இடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது, இந்தியாஸ் கரண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டாண்ட்ஸ் அட் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் of its GDP? A structural gap highlighted during the science governance review. அறிவியல் ஆளுமை பூர்வ ஆய்வின் போது முன்னிலைப்படுத்தப்பட்ட கட்டமைப்பு இடைவெளியான இந்தியாவினுடைய தற்போதைய R&D செலவினம் அதன் GDPயில் தோராயமாக எத்தனை சதவீதமாக உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 0.64 தான். சரியா? ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய நாட்டில் நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒதுக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 0.64 தான். சரியா? இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவங்க சவுத் கொரியாலாம் எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய GDPயில் 37% மேலே அவங்க வந்து ஒதுக்குறாங்க. சரியா? அதே போல் இப்போ சமீப காலகட்டங்களில் சைனாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது. சரியா? அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து, ஃபுட்பால் லெஜண்ட் லியோனல் மெஸ்ஸி ஹாஸ் மேட் ஹிஸ்ட்ரி பை becoming the first footballer to win the highly prestigious international honor. கால்பந்து உலகின் புகழ்பெற்ற வீரர் லியோனல் மெஸ்ஸி எந்த மதிப்புமிக்க சர்வதேச விருதை வென்ற முதல் கால்பந்து வீரர் என்ற வரலாற்றை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் ஆஃப் அஸ்டூரியாஸ். சரியா? அப்படின்றது தான். சரியா? ஓகே. இது எதுக்காக நம்ம வந்து இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் தனிநபர் இண்டிவிஜுவல் ஃபுட்பால் பிளேயர் இவர் தான் அதை வந்து என்னென்னா இது பண்ணது தனிநபராக இதை வந்து இவர் வாங்கினது இவர் தான் ஃபஸ்ட்டு, லியோனல் மெஸ்ஸி. அடுத்தது, acting on derivatives from the new government of Tamil Nadu State Marketing Corporation, TASMAC officially shut down how many liquor outlets across the state by June 5th? புதிய அரசினுடைய உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டில் மாநில வாணிபக் கழகம் ஜூன் 5, 2026க்குள் மாநிலம் முழுவதும் எத்தனை மதுபான கடைகளை அதிகாரப்பூர்வமாக மூடியுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17.7. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரியா?
அடுத்தது, which region in Tamil Nadu saw the highest number of TASMAC shop closure during the state's recent shutdown drive? தமிழகத்தில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட மதுபான கடைகளை மூடும் நடவடிக்கையின் போது எந்த மண்டலத்தில் அதிகபட்சமாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரையில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 290 கடைகளை மூடியிருக்காங்க. சரியா? அடுத்தது, ஓகே, இந்த கொஷின் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். புலிகாட் லேக், இந்தியா செகண்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் lagoon shares its geographical boundary between தமிழ்நாடு அண்ட் விச் நெய்பரிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். சரியா? ஸோ இந்தியாவின் 2வது மிகப்பெரிய உவர் நீர் ஏரியான பழவேற்காட்டில் தனது புவியியல் எல்லையை தமிழ்நாடு மற்றும் எந்த மாநிலத்துடன் பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். சரியா? ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னென்னா முடிஞ்சிருச்சு. ஸோ நாளை கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம். நடுவில் வந்து என்னென்னா மெயின்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ.